சந்தியா ராகம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிஷோர் மாயாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. பாத்தியல்ல, லவ்னு சொன்னாவே இந்த குடும்பம் ஏத்துக்க மாட்டேங்குது. இதுலயும் உன்னோட காதலை இவங்க கிட்ட சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, குழி தோண்டி பதிச்சிருப்பாங்கிறாங்க கிஷோர். என் பொண்ணு ஆசைப்படுற வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கணும், அதுதான் ஒரு அப்பாவோட கடமையாவும் நான் நினைக்கிறேன். இதுக்கு நீ சம்மதிச்சு தான் ஆகணுங்கிறாங்க. எல்லாரோட சம்மதத்தோடவும், அதுவும் பெரியப்பா சம்மதத்தோட ஆசீர்வாதத்தோட இந்த கல்யாணம் நடந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க மாயா. அது கண்டிப்பா இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காதுன்னு சொல்றாங்க கிஷோர். நீ எதை பத்தியும் யோசிக்காத. சீனுவை உண்மையே லவ் பண்றேன்னு சொன்னா நான் சொல்ற மாதிரி நீ வேற ஆப்ஷனே கிடையாது. அதனால வரப்போற நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் மாயா. சரி வா, போய் பணம் கட்டிட்டு வரலான்னு கிஷோரும் மாயாவும் போய் பணம் கட்ட போறாங்க. இந்த பக்கமா குமார் வந்தவர் பாத்துக்கிறாங்க. அன்னைக்கு சீனு தாலி கட்ட வந்தபோது அவ்வளவு கோவப்பட்டா, இப்ப என்ன, இப்ப சீனுவுக்கும் மாயாவுக்கும் மறுபடியும் கல்யாணமானு யோசிக்கிறாங்க. கோயில் நிர்வாகி கிட்ட போய் பணம் கட்ட போறாங்க. கல்யாணம் எப்போன்னு கேக்குறாங்க. நாளைக்கேங்கிறாங்க. நாளைக்கேவா? ஒரே நாளிலையா? அவசர கல்யாணமா? சரி, இப்போதைக்கு 5000 கட்டிருங்க, கல்யாணம் முடிஞ்சதும் மீதி பேலன்ஸ் கட்டிருங்கன்னு சொல்லி 5000 எடுத்து கொடுக்குறாங்க கிஷோர். பொழுது சாயற்குள்ளேயே கோயில் நட சாத்திடுவோம், அதுக்குள்ள நீங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ரசீதை கொடுக்குறாங்க. சரின்ட்டு போறாங்க கிஷோரும் மாயாவும். நீ எதை பத்தியும் யோசிக்காத, நாளைக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்ன, நான் ஒரே ஆளா அலையணும் அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துக்கு குமார் வந்துடுறாங்க. நீங்க இதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்கிறாங்க. அண்ணே குமார் அண்ணே, நீங்க எங்க அப்படின்னு மாயா கேட்குறாங்க. ஆமா, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். மாயாவுக்கும் சீனுக்கும் கல்யாணம்னு கேள்விப்பட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்றாங்க குமார். மாயா, நீ என்கிட்ட சொல்லவே இல்லை பாத்தியாங்கிறாங்க. அண்ணே எனக்கே இப்பதான் தெரியுங்கிறாங்க மாயா. கிஷோர்கிட்ட குமாரை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க மாயா. ஏற்கனவே சீனுவுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணற வரைக்கும் போனவர் குமார் என்னங்கிறாங்க. ஓ, ஏற்கனவே உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் வரைக்கும் போயிருக்கீங்களான்னு கேட்குறாங்க கிஷோர். ஏமாயா, இதுக்கு அன்னைக்கே பண்ணியிருக்கலாமலங்கிறாங்க குமார். ஆமா சார், இது அப்பவே பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் சுலபமா இருந்திருக்குங்கிற. சரி விடுங்க, இதை நான் தான் பண்ணி வைக்கணும்னு இருக்கும் போல இருக்குங்கிறாங்க குமார். சார், இவங்க நம்ம பிள்ளைங்க, நம்ம பார்க்காம யார் சார் பார்ப்பாங்க? பந்தலேருந்து சாப்பாடு வரைக்கும் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார்னு சொல்றாங்க குமார். அப்புறம் இன்னொரு விஷயம்னு கிஷோர் சொன்னதுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன, கல்யாணம் வீட்டுக்கு தெரியாம நடக்க போகுது, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் மறுபடியும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தானே நீங்க சொல்ல வரீங்க. அது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், விடுங்க சார்ங்கிறாங்க குமார். சார், கல்யாணம்னு வந்தா பிரச்சனை தானா வரும், நீங்க அதை பத்தி எல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. அதுக்கு தகுந்த ஆளுகளை நான் செட் பண்ணிக்கிறேன். நீங்க காலையில ஜம்முன்னு கல்யாணத்துக்கு கிளம்பி வந்தீங்கன்னா அது போதுங்கிறாங்க குமார். இதுல 1,00,000 ரூபாய் இருக்குன்னு சொல்லிட்டு ரிசல்ட் காகிதத்தையும் பணத்தையும் கொடுத்துட்டு போறாங்க. தேங்க்ஸ் சொல்றாங்க மாயா. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை சொல்லு மாயா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க குமார். சரி, நாங்க போயிட்டு வரேன்ட்டு போறாங்க. சரி, பார்த்து பத்திரமா போங்க, எல்லா ஏற்பாடையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்புறாங்க குமார். தனா விளையாடிட்டு இருக்காங்க. அங்க ரகுராம் போறாங்க. மாயா எங்கேன்னு கேட்கறாங்க. காலையிலேயே சித்தப்பா கூட கிளம்பி வெளியில போயிட்டப்பாங்கிறாங்க. எங்க போயிருக்கிறான்னு தெரியுமான்னு கேட்கறாங்க ஜானகி. அது எனக்கு தெரியாதுங்கிறாங்க. சரி விடு ஜானகி, அவங்க அப்பா கூட தானே வெளியில போயிருக்கா, அவ எப்படியும் பார்த்து பத்திரமா வந்துருவா, விட்டுரு அப்படிங்கிறாங்க ரகுராம். அப்ப சொல்லிட்டு இருக்கும் போதே கிஷோர் தாம்பூல தட்டத்தோட வந்து நிக்கிறாங்க. நாளைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. என்ன மச்சான், நேத்து தான் வந்தீங்க, என் மாயா யாரையோ லவ் பண்றதா சொன்னீங்க, மாப்பிள்ளை யாருன்னு கூட சொல்லலையே அப்படின்னு மணிவண்ணன் கேட்கறாங்க. ஆமா, உங்க எல்லாத்தையும் கலந்து வச்சு பேசலான்னு தான் முடிவு பண்ணினேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு ரகுராம் சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கப்புறமா இதை பத்தி பேசக்கூடாதுன்னு நானே முடிவு பண்ணிட்டேங்கிறாங்க கிஷோர். அதான் கல்யாணத்தையும் முடிச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளையோட ஊருக்கு போலான்னு நான் முடிவு பண்ணிட்டேங்கிறாங்க. பத்மாவும் பார்வதியும் பேசிக்கிறாங்க. என்ன நீ, கல்யாணம் முடிஞ்ச கையோடு இவளை அமெரிக்கா கூட்டிட்டு போயிடுவாங்க போல இருக்குங்கிறாங்க. எப்படியோ போனா தொலைஞ்சா சரி நமக்கு, ஆனா இவகிட்ட மாட்ட போறவன் எவனோ தெரியல அப்படின்னு பேசி சேர்த்துக்கிறாங்க. கடவுளே, கல்யாணம் சீக்கிரமா முடிஞ்சா பரவாயில்லைன்னு வேண்டிக்கிறாங்க ஜானகி. நாளைக்கு நம்ம ஊர் கோயில்ல தான் கல்யாணம் வச்சிருக்கேன், நீங்க எல்லாரும் வந்து மாயாவை ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்கறாங்க. அதுதான் நான் முறைப்படி அழைக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு கிட்ட போறாங்க. அங்கேயே நில்லுங்கிறாங்க ரகுராம். பொண்ணுக்கு கல்யாணத்தை எங்கேயோ எப்படியோ வச்சுக்கோ, ஆனா எங்களை கூப்பிடாது. எப்ப காதல் கல்யாணம்னு தெரிஞ்சதோ அந்த கல்யாணத்துக்கு நாங்க வரல, சொந்த பந்தம் எல்லாம் முறிஞ்சு போச்சுங்கிறாங்க. பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்க, இந்த மாயா இந்த வீட்டு பொண்ணு தானுங்கிறாங்க. அதெல்லாம் அப்ப, ஆனா இப்ப இல்ல. ஆனா நீ பண்ண தப்பையே தான் இப்போ உன் பொண்ணும் பண்ணியிருக்கா. அப்பா சரியாங்கிறதுல அதுக்குள்ள நான் போக வரல. உங்க வீட்டுல கொஞ்ச நாள் மாயா விருந்தாளியே இருந்திருக்கா. அவ நீங்க எல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு ஆசைப்படுற ஆசையில ஒரு ஆசை தான் நிறைவேறும். அதான் காதல் கல்யாணம் நிறைவேற போதில்ல, அப்புறம் என்ன, நீ கூப்பிட்டாலே இந்த வீட்டுல இருந்து யாரும் கல்யாணத்துக்கு வரமாட்டோம்னு சொல்லிடுறாங்க ரகுராம். பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஐயா, இந்த ஊர்ல எந்த ஒரு கல்யாணம் நடந்தாலும் அது உங்களை அழைக்கிறதா முறை. ஊர் பஞ்சாயத்து தலைவருங்கிறதுனால நீங்க வந்து கல்யாணத்தை சிறப்பா நடத்தி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. கோயில நடக்கிற எந்த ஒரு கல்யாணமா இருந்தாலும் அது உங்க வீட்டுல இருந்தா முதல் சீர் வரும். அதனால நாளைக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு நீங்க முன்னால நின்று வந்து சீரோ சிறப்போட இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. ஐயா, நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. என்னதான் உறவுக்காரங்களா இருந்தாலும் உங்களை வீடு தேடி வந்து அழைச்சிருக்காங்க. நீங்க உறவுக்காரங்களா ஏத்துக்கலைனாலும் ஊர்க்காரரை நினைச்சு நீங்க கண்டிப்பா இதை ஏத்துக்கிட்டு வந்துதான் ஆகணுங்கிறாங்க. ஆமாங்க, எனக்கு வேற வழி தெரியல உங்களை அழைக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. கிஷோருக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், பஞ்சாயத்து தலைவரா வந்து நீங்க அவளை ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்டுக்கிறாங்க. கண்டிப்பா கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துடணும்னு சொல்லி தாம்பரத்தட்டை நேற்றுறாங்க கிஷோர். ஓஹோ, திட்டம் போட்டு வரவழைக்கிறியான்னு நினைக்கிறாங்க. பெரிய மனசுங்களும் வாங்கிங்க ஐயாங்கிறாங்க. ஜானகி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் ஜானகி 2 பேரும் அந்த தாம்பல தட்டத்தை வாங்கிக்கிறாங்க. கண்டிப்பா நீங்க ஊர் பெரிய மனசுங்களா வந்து என் பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. நீங்களும் கண்டிப்பா கலந்துக்கணுங்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, நாங்க வந்துடுறோம்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா கோவமா இருக்காங்க. சீனவும் மாயாவும் அங்க போறாங்க. என்ன தானோ வீட்டுல இருக்கிறவங்க மாதிரியே நீயும் என் மேல கோவமா இருக்கியான்னு கேக்குறாங்க. கோவப்படாம என்ன செய்ய சொல்ற, நீயும் மத்தவங்க மாதிரி என்கிட்ட ஒரு விளக்கமா கொடுக்க வேண்டாம், நான் உன் மேல கோவமா தான் இருக்கேன், என்கிட்ட பேசாதீங்கிறாங்க. நானும் 2 நாளா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், நீயும் எஸ்கேப் ஆகி போயிட்டே தான் இருக்க, நீயா பேசுவேன்னு பார்த்தா பேசவே இல்லை. நான் கார்த்தியை லவ் பண்றேன்னு சொன்ன போது நீ என்கிட்ட அப்படி கோச்சுக்கிட்டியால, ஏன் முன்னாடியே சொல்லின்னு கேட்டியல, எனக்கு தெரியாம நீ எவனையோ ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருக்க, யாரும் எவரையும் என்கிட்ட
சொல்லல. எனக்கு தெரியாம நீ எந்த கேப்ல லவ் பண்ணேன்னு கேக்குறாங்க தனம். சீனு மாமா நீயும் அமைதியா இருக்க, யார் லவ் பண்றான்னு நீயே கேளு மாமாங்கிறாங்க. மாயா சீனு மாமா கிட்டயும் என்கிட்டயும் தவிர நீ அதிகமா யார்கிட்டயுமே பேசுனது கூட கிடையாது. யாருன்னு சொல்லு, யார் அந்த பையன்? நம்ம காலேஜ் பையனா? கிளாஸ்ல ஒருத்தர் இருப்பானே அவனா? ஐயோ புவனேஸ்வரி வீட்டுல ஒருத்தர் இருப்பானே அவனையா லவ் பண்றேன்னு கேக்குறாங்க தனம். தனம் ஜார்த்து கொடுத்தவங்க எல்லாம் லவ் பண்ண நான் என்ன முட்டாளான்னு கேக்குறாங்க மாயா. அப்ப யாரா இருக்கும்? நீ அதிகமா பேசுனது பழகுனது எல்லாமே எங்க 2 பேர்த்த தவிர நீ யார்கிட்டயுமே பேசுனது இல்ல. அப்படி பார்த்தாலும் நீ சீனு மாமாவை தான் லவ் பண்ணியிருக்கணும். ஆனால் அதுக்கு தான் வாய்ப்பே இல்லையே. சீனு மாமாவுக்கும் சாருக்கும் தான் கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நீ சீனு மாமாவை விரும்ப மாட்டேன். உள்ளூர் மாப்பிள்ளைன்னு வேற சித்தப்பா சொல்கிறாரு. நீ யார் தான் லவ் பண்ணுற? நீ என் தங்கச்சியாக இருந்தா என்கிட்ட உண்மையை சொல்லுன்னு கேட்குறாங்க தனம். நான் அமெரிக்காக்காரி, எனக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்மதமும் இல்லைன்னு நினச்சா நீ சொல்ல வேண்டாம் விட்டுருங்கிறாங்க தனம். நான் உன்னோட தங்கச்சியை நினைக்கிறதுனால தான் என்னால் எந்த உண்மையும் சொல்ல முடியலைங்கிறாங்க மாயா. இது என்ன புது கதையாக இருக்குது? நான் அன்னைக்கு சொன்னது தான் உங்ககிட்ட இப்போவும் சொல்கிறேன். இந்த வீட்டில் நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் மன்னிச்சிடுவாங்க, இல்லைனாலும் இவ கேட்க மாட்டான்னு விட்டுருவாங்க. நீ ஏதாவது தப்பு பண்ணின்னு தெரிஞ்சா அவங்க உடஞ்சு போயிடுவாங்க. என் காதலை பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்குன்னா பிரச்சனை உன் பக்கம் திரும்பிடும். அதனால இது முடிகிற வரைக்கும் உனக்கும் தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மாயா அங்கே போயிடுறாங்க. மாமா அவள் என்ன சொல்கிறது? அந்த பையன் யாருன்னு நீங்கள் என்கிட்ட கண்டுபிடிச்சு சொல்லுங்க மாமா அப்படின்னு சீனுக்கிட்ட கேட்குறாங்க. நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க சீனு. கூடவே இருந்து நம்மளை ஏமாத்திருக்கான் அந்த பையன் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணுமாமா, நம்ம யாருன்னு காட்டணுங்கிறாங்க தனா. நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சீனு. என்ன நானே கண்டுபிடிக்கணுமா? தேவைதாமா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க சீனு. மாயாவும் கிஷோரும் பேசிட்டு இருக்காங்க. அங்கே சீனு வராங்க. வாங்க மாப்பிள்ளை சார், வீட்டில் மாப்பிள்ளை யாருன்னு வலை வீசி தேடிட்டு இருக்காங்கன்னு கேட்குறாங்க. என்னடா ரொம்ப ஹாயாக வரீங்களேங்கிறாங்க. அப்பா இதை பற்றி இப்போ பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க மாயா. மாப்பிள்ளை கூட நான் விளையாடக்கூடாதான்னு கிஷோர் கேட்குறாங்க. அதெல்லாம் சரிதான் மாமா, கொஞ்சம் அவசரப்படுறீங்களோன்னு நான் யோசிக்கிறேங்கிறாங்க. மாப்பிள்ளை சொல்கிறீங்கிறாங்க. ஆமாம் மாமா, கல்யாணம் தான் நாளைக்கு நடக்க போகிறத நினச்சா எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குங்கிறாங்க சின்ன. இதுவே ரொம்ப லேட்டு, நான் அவசரப்படுறதே உங்கள் 2 பேத்துக்காக தான் சொல்கிறாங்க கிஷோர். நான் மட்டும் பொறுமையாக இருந்தானா உங்களுக்கும் சாருவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும், அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை வரும். பரவாயில்லையா உங்களுக்குங்கிறாங்க சீனு. நானும் கூட கொஞ்சம் யோசித்தேன், இப்போ பார்த்தா அப்பா சொல்கிறது தான் கரெக்டுன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க மாயா. உங்களையும் மாயாவையும் சேர்த்து வைக்கலான்னு தான் இந்த கல்யாணத்தையே நான் அவசரமாக பண்ணி வைக்கிறேங்கிறாங்க கிஷோர். நான் எப்படி பார்த்தா உங்களுக்கும் சாருவுக்கும் நடக்கிற கல்யாணத்தை நிறுத்தி மாயாவை லவ் பண்ணுற விஷயத்தை நீங்கள் தான் வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருக்கணும்னு சொல்கிறாங்க கிஷோர். ஆனால் நீங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணதுக்கு அப்புறமா அவசரப்படுறதா சொல்கிறீங்க. ஏற்கனவே இந்த குடும்பத்தில் கெட்ட பேர், இப்போ 2 மடங்கு கெட்ட பேர். ஆனாலும் பரவாயில்ல, என் பொண்ணோட சந்தோஷத்துக்காக நான் தாங்கிக்கிறேங்கிறேன். ஆனால் நீங்கள் என் கூடவே இருந்து கான்ஃபிடென்ட்டாக பேசணும். ஆனால் நீங்கள் என்னமோ பயந்த மாதிரி பேசுகிறீங்களே. இல்லை மாமா, என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக செய்கிறேங்கிறாங்க சீனு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டேன். என் பொண்ணு என்னை மீறி எதுவும் செய்ய மாட்டான். ஆனால் நீங்கள் எக்கார்ந்து கொண்டு இந்த கல்யாணத்தில் பின் வாங்கக்கூடாதுங்கிறாங்க. கண்டிப்பாக பின் வாங்க மாட்டேங்கிறாங்க சீனு. நான் மாயாவை நேசிக்கிறது உண்மை, சொல்லுங்க நான் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. எத்தனை தடை வந்தாலும் நான் மாயா கழுத்தில் தாலி கட்டுவேன், அவள் தான் என் பொண்டாட்டின்னு சொல்கிறாங்க. அவளை யாருக்காகவும் எந்த காலத்துலையும் நான் கைவிட மாட்டேன். ஆனால் என்ன ஒரு வருத்தம், யாருக்கும் சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு தான் நினச்சி வருத்தமாக இருக்குங்கிறாங்க. தாண்டி எனக்குள்ள ஒரு பயம், கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் கண்டிப்பாக மாமா என்னை அதை மன்னிச்சு ஏற்றுக்குவாருன்னு தான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்கிறாங்க. அப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தான். ஆனாலும் ரகுராம் ரொம்ப பிடிவாதக்காரரு. பாப்பா உங்கள் விஷயத்தில் இந்த நம்பிக்கை ஜெயிக்குதான்னு பார்க்கலாங்கிறாங்க கிஷோர். சரி சரி பேசுனது போதும், யாராவது வந்துட போறாங்கன்னு சொல்றாங்க. சாரு வந்துடுறாங்க. இவங்க பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுக்கிறாங்க. நாளைக்கு மாயா கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் நீ தான் மாப்பிள்ளைங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்றாங்க கிஷோர். இதை கேட்டுக்கிறாங்க சாரு. வீட்டில் எல்லாரும் இருக்கும்போது சீனு பேக்கும் கைமா கிளம்புறாங்க. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, சீனு எங்கே கிளம்பிட்ட, பைய எடுத்துட்டு போறியேன்னு கேட்குறாங்க. அதுவா, என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவன் ஜிஹெச்ல இருக்கான், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் மாமான்னு ரகுராம் கிட்ட கேட்குறாங்க. சரி போய் பார்த்துட்டு வான்னு சொல்றாங்க. சீனுவும் தைரியமா வெளியில வராங்க. அப்போ 4-5 ரவுடிங்களும் மகாலிங்கமும் சேர்ந்துக்கிட்டு சீனுவை அடி நடிக்கிறாங்க. சாரு நடந்த உண்மைகள் அத்தனையும் சீனு தான் மாப்பிள்ளைன்னு மகாலிங்கத்துக்கிட்ட சொல்லிட்டாங்க போல இருக்கு. மகாலிங்கம் அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சீனு எப்படி கல்யாணத்துக்கு போறாரு, சீனு வருவார்னு மாயா கிஷோர் 2 பேரும் எதிர்பார்க்கறாங்க. நினைவே இல்லாம வீதியில் கிடக்குறாரு. என்ன நடக்க போகுதுங்கிறது எபிசோட்ல பார்க்கலாம்.